எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அதாவது விருச்சிக ராசியில், ரிஷப லக்னத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது புதன் பகவானுடைய திசையில் 231 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அதே மாதிரின்றது 7ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடிச்ச பாவங்கள், நமக்கு இருந்த தோஷங்கள், ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பௌர்ணமி. அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது 14ஆம் தேதி தேய்பிற அஷ்டமி. தேய்பிற அஷ்டமியில் பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம விடை தெரியாமல் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 14ஆம் தேதி தேய்பிற அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டால் நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம். கால பைரவரை வழிபடுங்க. மிதுன ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி புதன் பகவான். அதாவது கல்விக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன், ஞானக்காரகன் சொல்றவர் தான் உங்க ராசிக்கு அதிபதி. எப்பயுமே மற்ற ராசிக்காரங்களை விட, அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும், யோசிக்கிற திறன் அதிகமாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன ஆப்ஷன், அதில் சிந்தித்து செயல்படுறதுக்கு உண்டான வேகம் அதிகமாக இருக்கும். அவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அப்படியேப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உடைய செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? பொதுவாக மிதுன ராசி, கன்னி ராசி, இந்த 2 ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த உலகத்திலேயே தைரியம் அப்படின்றது ஒன்று இருந்துச்சானாலோ, மற்றவங்க நமக்கு தைரியம் கொடுத்துட்டாலோ, நம்ம தைரியமே இல்லைன்னா கூட நம்ம கண்டிப்பா ஒரு வேகம் நமக்கு கிடைச்சிடும். 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு ஒரு தைரியம் தான். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்துல வந்திருக்கிறார், 3ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அப்ப தைரியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 தேதி வரைக்கும், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தா இந்த விளையாட்டுத்துறையில சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா யாரை பிடிக்கிறது, எப்படி போறது, எதை தொட்ட நாம் அங்க போய் சேரலாம், இல்லை நமக்கு இதில் ஏதாவது ஆப்ஷன் கிடைக்குமா, இதில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை இது நம்மளோட சூழ்நிலை இப்படியே போயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம், அதாவது நீங்கள் அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் கிடைக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விளையாட்டுத்துறை மட்டும் இல்லை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட சாதிக்கிற வாய்ப்பு கொடுத்துருவார். நான் கலைத்துறைக்கு பல வருஷம் ஆயிடுச்சுங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை, ஏதோ கிணத்துல போட்ட கல் மாதிரி நான் கிடக்கிறேன். எனக்கு ஒரு பட்டம் இல்லை, பதவி இல்லை, கைத்தட்டில் இல்லை, பாராட்டுகள் இல்லை, எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லை, மொத்தத்தில் எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக 15 தேதி வரைக்குமே உங்களோட ராசிக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அது குறிப்பாக கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த படிச்சுட்டு வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு முயற்சி எடுக்கிறங்க, அந்த முயற்சி எல்லாமே வேஸ்ட் ஆகுது. நிறைய நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டேன்,
தொழிலுக்கு, அதாவது நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை நான் ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் சுய ஜாதகத்தில் 10ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. 10ஆம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு இந்த 15 தேதிக்குள்ளாரையே இந்த புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பார். சரிங்களா? ஏன்னா நம்ம ஜாதகம் கெட்டு போய் பொது பலன்களை நம்ம நல்லதை எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கிடைக்காது. வீட்டுக்குள்ளார மரியாதை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் கடல் கடந்து போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை இருக்காது. அது போலன்றது உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா அது மட்டும் முதல்ல நீங்கள் முயற்சி எடுங்க, பாருங்க. சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியே தைரியஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய பலம். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். 3வது ராசி யாருன்னா உங்களுக்கு எப்பயுமே சிம்ம ராசி தான். அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அப்போ 3வது ராசி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. 16 தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருப்பார். அப்போ இந்த 16 தேதி வரைக்குமே இந்த சூரியனும் புதனும் இணைஞ்சிருந்ததுன்னா புதன் ஆதித்ய யோகம்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்கார்றதுனால நிச்சயமா நம்ம யாரு நமக்கு வேண்டாம்னு எதிர்பார்த்தோமோ அவங்களால கூட ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு முழுக்க முழுக்க இந்த மாசம் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 12ஆம் இடம், அதாவது 12ஆம் இடம் மறைவுஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப மிதுன ராசியில பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசம் நல்லா இருக்குது. குறிப்பா பார்த்தா 14 தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா 14 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி, 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம் இல்லையா? அப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால குறிப்பா 14 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் 2ஆம் பாவகத்தில் உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் 3வது பாவகத்துக்கு உட்காந்துருவார். அப்படி உட்காரும் போது நிச்சயமா பெண்களுக்கு இப்ப நான் பார்ட் டைமா வேலை செய்யறேன், இல்லை நான் ரெகுலரா ஒரு இடத்துல வேலை செய்யறேன், ஆனா வேலையில எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, எனக்கு ஒரு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, ஏன் வீட்லயே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது அப்படின்னு குறிப்பா மிதுன ராசியில பிறந்த பெண்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 14 தேதிக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா யார் வகையில உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளார சப்போர்ட் கிடைக்குதா இல்லையா, கண்டிப்பா வெளியில உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு சுக்கிர பகவான் ஆகப்பட்டவர் 3ஆம் இட தைரியஸ்தானத்துல குறிப்பா அது சூரியன் வீட்டில் உட்காரும் போது சூரியன் அப்படின் போது எப்பயுமே எட்வைட்டான கிரகம். பொதுவாக ஒருத்தர் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தாலோ சூரியனோட ராசியிலேயே சூரியனோட லக்னத்துல பிறந்தாலோ அவங்க எலிவங்க இருந்தாலும் தனிவங்க இருப்பாங்க. அப்ப அந்த பாசம் பற்றுதலை எல்லாமே வெளியில தான் அதிகமா கிடைக்குமே தவிர உள்ளுக்குள்ள கிடைக்காது. அப்ப அந்த சுக்கிரன் போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூரிய வீட்டில் உட்காரும் பொழுது வீட்டுக்குள்ளார இருக்கிற அன்னோனியை விட வெளியில அன்னோனியங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு 4வது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ உங்களால பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நேர காலம் நல்லா இருக்கிறத தவிர உங்களால மற்றவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ 100% பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது பார்க்கும்போது இன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களால 4 பேர் வாழ்றாங்க அப்படின்ற மரியாதை உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களால 4 பேர் கெட்டு போயிட்டாங்கன்ற மதிப்பு மரியாதை கண்டிப்பா உங்களுக்கு அந்த கெட்ட பேரும் வராது. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திலேயே இருக்கிறார். பொதுவாக இருக்கிற இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான். மற்ற கிரகம் பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார். ஆனா குரு பகவான் அப்படி கிடையாது, இருக்கிற வீட்டுக்கு நல்லதை பண்ணுவார், பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு குரு பகவான் பார்த்தா உங்களுக்கு உங்க ஜென்மத்திலே வந்துட்டார். 2025 மே மாதம் 14ஆம் தேதி வந்த குரு பகவான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தது 2026 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்க ராசியில தான் இருப்பார். அப்படி இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமான்றதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது இன்னைக்கு ஒரு கமிஷன் வேலை நான் செய்துட்டு இருக்கிறேனுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேன்,
ஒரு கமிஷன் வேலை செய்கிறேன், ஒரு புரோக்கர் லைன்ல இருக்கிறேன், இது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் நல்லாவே இருக்கும், நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 4 காசு கண்டிப்பா நீங்க வருமானத்தை கண்டிப்பா பார்க்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி 10ல் இருக்கிறார். சனி பகவான் யாருன்னா தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான். கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். இப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ஜீவன சனியா இருக்கிறார். அப்ப ஜீவன சனியா இருக்கிறதுனால அந்த சனி பகவான் வக்கரத்துல போயிருக்கிறதுனால நவம்பர் 28 வரைக்குமே உங்களுக்கு நல்லதா இருக்கும், நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்காந்து ஜீவன சனியை பார்க்கிறார், தொழில் சனியை பார்க்கிறார். ஆனா தொழில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும், நஷ்டத்துல போயிட்டு இருக்கும், நிம்மதி இல்லாம எடுத்து ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ண முடியாம, தொழில சாதிக்க முடியாம, வாழ முடியாம, வளர முடியாம, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல முடங்கி போய் உட்காந்துருப்போம். அப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் வக்கரத்துல போனதுனால உங்களுக்கு நற்பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு, நீங்க பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு சாதகமான மாதம் தான் தவிர பாதகமான மாதம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.